நீங்க விடுதலை சிறுத்தை சீன்னா என்னங்கிறத நேத்து சோசியல் மீடியால வந்து அவருக்கு வச்ச ஆப்பு பயங்கரமான ஆப்பு. அடுத்த நொடி 2 மணி நேரத்துல மன்னிப்பு கேட்கிறாப்ல. 2 மணி நேரம் தான். நான் விசிகா தோழருக்கு விளக்கம் குடுக்குறேன். நான் விளக்கி பதில் சொல்றேன். அத எப்படி உடனே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உடனே அத வந்து செய்தியாக்குது? அப்ப நீ சொல்லி தான் செய்தியாக்குறாங்க. இங்க மக்களுக்காக அன்றாடம் போராடுகின்றவர்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போட மாட்றான். செய்தியாக்க மாட்றான். ஆனா உன் செய்திய எப்படி உடனே போடுறான்? இப்போ உனக்கும் ஊடகங்களுக்கான ஒரு பேரம் இருக்கு. உனக்கும் ஆர்எஸ்எஸ் போன்றதுக்கு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்த தமிழ்நாட்டுல செயல்படுத்துற. அதற்கு வந்து நீ சும்மா வந்து இப்ப அம்பேத்கர், அண்ணா, காந்தி அப்படின்னு பேசுற. இதுதான் ஆதவர்ஜுனுடைய வேலை. நான் வந்து எங்க அம்மா இறந்து போயிட்டாரு, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. சென்டிமென்ட்டா பேசி ஈர்க்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மக்கள் நீ உண்மையா இருக்கியா? தனிச்சு நின்னு காட்டு. நீ ஏன் விஜய் படம் ஒட்டிட்டு இருக்க? இந்த மக்கள் நேர்மையா இருக்க விரும்புறியா? ஒரு 4 பேத்துக்கு உதவுற வேலை செய்யி. நீ அது எப்படின்னா அந்த பணக்காரங்க எப்படின்னா, மக்களுக்கு உதவி செய்ற மாரி நடிப்பாய்ங்க. ஆனா எந்த உதவியும் செய்ய மாட்டாய்ங்க. பணக்காரர்களுடைய புத்தி அது. அப்ப அந்த புத்தி எப்படி இருக்குங்கிறீங்க? நீ அவ்வளோ நேர்மையா நபரா இருந்தா, வந்து லாட்ரி மார்ட்டின் அவர்கள் வந்து உன்னைய வந்து கண்டிக்கிறாங்க. உங்க மச்சினன் கண்டிக்கிறாரு. அதுக்கு நீ பதிலே சொல்லலையே! உன்னுடைய மைத்துனர் அவ்வளவு கேவலமா உன்னை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாப்புல. 2 ஊடகங்கள்ல உட்கார்ந்துகிட்டு. நீ அதுக்கு பதிலே சொல்லலையே! ஒரு ரிப்ளை குடுக்கணுமே! ஒண்ணுமே சொல்லலையே! எங்கள ஏமாத்தி பண்ணிட்டான்னு உன் மச்சினன் சொல்றான். அப்ப நீ மக்கள ஏமாத்த மாட்டியா? எங்களே ஏமாத்திட்டு போயிட்டாரு விடுதலை சிறுத்தைகள. என்னன்னா ஆசை வார்த்தைகள் காட்டி, தலைவர் அப்படி கொண்டு போயிருவோம், இப்படி கொண்டு போயிருவோம்னு ஆசை வார்த்தை காட்டி, இதே க மாரி தான் பேசுவாங்க. கட்சிய கொண்டு எங்கனாச்சும் நிப்பாட்டிருவோம் அப்படின்னு இவர் யாருங்கிறது பின்னாடி இந்த தலைவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆ. இவர் எங்க இருந்து வந்தாரு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அவருடைய பேச்சு, செயல்பாடு எல்லாமே வந்து ஆடம்பரமா இருக்கும் ஒழிய, அது மக்களுக்கான அரசியலா இருக்காது. அவர் வாய் சவுடால் தான் ஒழிய, இந்த மக்களுக்கான உண்மையாக இருக்க மாட்டாரு. இது ஆதவர்ஜுனுடைய கேரக்டரே அதான். இப்ப கூட சமீபத்தில வந்து ஒரு பல செய்திகள் சொல்றாங்க. அதெல்லாம் அவர் அம்பலப்படுத்த போறாங்க. அதனால விடுதலை சிறுத்தைகளை சீன்றத அவர் நிறுத்திக்கணும்னு தான் நான் சொல்றேன்.